அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது தவாபுடைய முழுமையான முறையில் தவாப் எப்படி செய்யணும், தவாப் செய்வதற்கு முன்னால் என்ன செய்யணும், தவாவில் என்ன செய்யணுங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக ஓரளவு அறிந்து கொண்டோம். இப்போது தவாஃப் 7 சுத்து 8 இஸ்திலாம் 2 ரக்காயத் தொழுத பிறகு முல்தஜிம் என்ற ஒரு இடம் இருக்குது. அது என்னென்னா, அந்த தங்க வாசலுக்கும் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லுக்கும் இடையில் ஒரு 5 அடி 4 அடி 5 அடி அந்த இடத்துல கடுமையான முறையில் கூட்டம் இருக்கும். மக்களெல்லாம் அந்த காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சி அழுது கொண்டிருப்பாங்க, முகத்தை வச்சு அழுவாங்க. அந்த இடத்துல நாம் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் முழுமையான முறையில் கபூல் செய்வான். இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அந்த முல்தஜிம்ங்கிறது ரிப்போர்ட்டிங் சென்டர். நமக்கு ஏதாவது காணாமல் போயிடுச்சு, நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா உடனே அல்லாஹ்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு இடம் தான் அந்த முல்தஜிம். இப்போது நம்ம 2 ரக்காயத் தொழுத பிறகு நேராக அந்த முல்தஜிம்ங்கிற இடத்துல போய் நம்மளால் கிட்ட நெருங்க முடியலனாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னால் நின்று துவா செய்ய வேண்டும், நீண்ட துவா செய்ய வேண்டும். பிறகு துவா செய்த பிறகு ஜம்சம் தண்ணி அதை அருந்துறதுக்காக போகணும். அங்கே பல விதமான கேன்களில் தண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கும். குளிர் தண்ணீர் இருக்குது, ஐஸ் இல்லாத சாதா தண்ணி இருக்குது. அதை வயிறு நிறைய குடிக்கணும். நயவஞ்சகர்களுக்கும் முனாஃபிக்கின்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அவங்க வயிறு நிறைய குடிக்க மாட்டாங்க. ஆனால் மூமினுடைய அடையாளம் என்னென்னா, முழுக்க முழுக்க நம்ம வயிறு நிறைய குடிக்க வேண்டும். எந்த நியத்தில் நம்ம அந்த ஜம்சம் தண்ணி குடிக்கிறோமோ அந்த நியத்து கபூலாகும். அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா யா அல்லாஹ் கியாமத் நாளுடைய தாகத்தை தீர்த்து வைத்திரு என்பதாக நியத்து வச்சு அந்த தண்ணியை குடித்தாங்க. நமக்கு என்ன பிரச்சனையோ, உடல் ரீதியான பிரச்சனைகள், உள்ளம் ரீதியான பிரச்சனைகள், பொருள் ரீதியான பிரச்சனைகள், குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் நீ போக்கிடு என்பதாக நியத்து வச்சு துனியாவுடைய அனைத்து தேவைகளுக்கும் துவா செய்து அந்த தண்ணியை குடிக்கலாம். குடித்து முடிஞ்ச பிறகு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியம் வ ரிஸ்கன் வாஷியம் வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியம் வ ரிஸ்கன் வாஷியம் வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பயனுள்ள கல்வியையும் விரிவான இரணத்தையும் சகல வியாதிகளிலிருந்து சுகத்தையும் வேண்டுகிறேன் என்பதாக பைத்துல்லாவை, அதாவது காபத்துல்லாவை பார்த்த வண்ணம் துவா கேட்க வேண்டும். இந்த துவா முழுமையான முறையில் கபூலாகும். பிறகு நேராக ஹஜர் அஸ்வத்துக்கு அந்த கல்லுக்கு முன்னால் 9வது தடவையாக ஒரு இஸ்திலாம் செய்யணும். செய்த பிறகு சபா குன்றுக்கு செல்ல வேண்டும். இது சையுடைய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், செய்ய போகிறோம். சைங்கிறது தொங்கோட்டம். இது வாஜிபான ஒரு அமல், உம்ராவில் வாஜிபான ஒரு அமல். இதை நம்ம ஆரம்பிக்கும் முன்னால், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 9வது தடவையாக ஒரு இஸ்திலாம் செய்து நேராக சபா மர்வா குண்டு கிடைக்கி ஓட வேண்டும். ஆக கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, கொஞ்சம் கவனமாக கேட்டு இந்த விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும்.